ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் விக்ரமாதித்த மன்னர் பேசாமடந்தையே பேச வைத்தாரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, 2 பேர் ஸ்க்ரீன் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. இப்போது விக்ரமாதித்தனோட டவுன். அவர் எப்படியாவது அவங்கள பேச வச்சாகணும். அதான் அவர் கொடுத்துக்கிற மிகப்பெரிய டாஸ்க்னால் அதுதான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேதாளத்தை அந்த நடுவில் திரைச்சியில் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு உள்ளே புகுந்துக்க சொல்லிட்டாரு விக்ரமாதித்த மன்னர். அம்மா பார்த்துடா புகுந்துக்க சொல்லிட்டாங்க. புகுந்துட்டு உடனே மன்னர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, திரைச்சிலையே எனக்காக ஒரு கதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த திரைச்சிலையும் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் ராணிக்கு ஒரே ஆச்சரியமா, என்னடா அது திரைச்சியில் பேசுது அப்படின்ட்டு. சரி, என்ன தான் பேசுதுன்னு கவனிப்போம் அப்படின்ட்டு திரைச்சியிலே அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கதையை தான் 3ஆக பிரித்து சொல்லுவாங்க. அதை பிரித்து சொல்லும்போதே பேசாமடந்தை பேசிடுவாங்க. அதுதான் இதில் கான்செப்டே. ஓகேவா? ஃபஸ்ட் பார்ட் திரைச்சியிலே சொல்ல ஆரம்பிக்குது. சந்திரபுரி அப்படிங்கிற என்னம்மா ஒரு நிமிஷம். சந்திரபுரி அப்படிங்கிற நாட்டை கந்தநாதன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஒருவர் ஆண்டுட்டு வராரு. அவருக்கு மொத்தம் 120 மனைவிகள். அங்கே ஒன்றுக்கே வழியை காணும். இல்லைன்னு அவருக்கு 120 பண்ணாட்டியா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் கட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 120 மனைவியோட ஒரே அரண்மனையில் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வராரு. அதுதான் ஹைலைட்டு. சரி, அவருக்கு ஏன் 120 மனைவின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு மனைவி குழந்தை இல்லைன்னா அடுத்த மனைவி, எப்படி அடுத்த மனைவி சொல்லி மொத்தம் 120 மனைவி அவருக்கு ஆகிப்போச்சு. இருந்தாலும் குழந்தை இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணால் குழந்தை கிடைக்குங்கிறதுனால நிறைய தான தர்மம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் மனைவி, அதாவது மூத்த மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வயிற்றில் ஒரு கரு உண்டாச்சு. அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா காந்த ரூபன். அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. அவர் வளர்ந்துட்டு வராரு, வாலிபத்தை அடைகிறாரு. ஒரு இளவரசனுக்கான எல்லா தகுதியுமே அவங்ககிட்ட இருக்குது. எல்லா வித்தைகள், எல்லா போர் வித்தைகள் எல்லாமே கற்றுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறாரு. அவர் கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா, பொண்ணு பார்க்கணும் தானே. எங்கெங்களாமோ பொண்ணு பார்க்குறாங்க, எந்த பொண்ணுமே செட் ஆகலாம். அந்த என்ன பண்ணுறாங்க, இவரை ஒரு ஓவியமாக வரைஞ்சி, இந்த காலத்தில் தானே இந்த வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்புறது எல்லாம் பிடிஎஃப் போட்டு அனுப்புறது. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. ஒரு ஓவியரை கூப்பிட்டு இளவரசரை நிற்க வச்சு அவரை பார்த்து அப்படியே சித்திரம் வரைவாங்க. வரைஞ்சி அதை சுருட்டி அப்படியே கொடுத்து விட்ருவாங்க. மந்திரியார் தான் பொண்ணு தேடணும் பாருங்கள். ஒரு 4 காவலாளியை கூப்பிட்டுட்டு நாடு நாடாக போய் இளவரசருக்கு இளவரசி கிடைக்காங்களா அப்படின்ட்டு தேடி அலைஞ்சிட்டே இருக்காரு. ரொம்ப சோர்வடைஞ்சு ஒரு ஊர் எல்லையில், ஒரு குளத்தங்கரையில், ஒரு மரத்துக்கடியில் எல்லோரும் இளப்பாரிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு சந்திரபுரி நாட்டை சேர்ந்த மந்திரியார் வராரு. அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சந்திரபுரி நாட்டு மன்னர். சந்திரபுரியில் மகேந்திரபுரி நாட்டு மந்திரி அவர் எங்கே எதுக்கு வராருன்னா, அவங்க நாட்டு இளவரசிக்கு மாப்பிள்ளை தேடி வராரு. சரியா? அந்த இளவரசிக்கும் இதே கதை தான். அவருக்கு 120 மனைவிலாம் கிடையாது, 4-5 மனைவி தான். அதில் லாஸ்ட்டு மனைவிக்கு பார்த்திங்கன்னா குண்டான பொண்ணு தான் இளவரசி. அவங்க பேர் பார்த்திங்கன்னா காந்த ரூபி. தெரிஞ்சுட்டு பேர் வைக்காங்களா, தெரியாமல் பேர் வைக்காங்களான்னு தெரியல. இங்கே காந்தரூபம், நாங்கள் காந்தூரி பேர் போட்டு நல்லா இருக்குல்ல. அந்த மந்திரி என்ன பண்ணுறாருன்னா, நல்லா அந்த இளவரசி நல்லா ஓவியமாக வரைஞ்சி இங்கே கொண்டு வராரு. ஓவியமாக வரைஞ்சி கொண்டு வராரு. இங்கே 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க இல்லையா. நீங்கள் யார்? என்னடா தங்கம்? பூனைக்குட்டியா? சரி, ஓகே 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 பிடிச்சிக்கோ போ. அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் யார், என்ன இந்த பக்கம் பேசிப்பாங்கல்ல, அப்படி மாறி மாறி பேசிக்கிறதுல பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சா மம்மி, வந்துடும்டா, அது தூங்கிட்டு வந்துடும், நீ விளையாடுங்க போங்க, நீங்கள் சோறு போங்க. அப்புறம் பேசிக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே விஷயமா வந்திருக்காங்கன்னு தெரியுது. 2 பேருமே அந்த இதை விரித்து பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா 2 பேருமே அப்படி ஒரு ஜோடி பொறுத்த 2 பேருமே அவ்வளோ அம்சமாக இருக்கிறாங்க. 2 பேருமே ஓவியத்தை மாற்றிக்கொள்கிறாங்க. அவங்க நாட்டுக்கு போகிறாங்க, விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் தூது அனுப்புகிறாங்க. கல்யாண நாளும் குறிச்சாச்சு, கல்யாண நாளும் வந்துடுச்சு. காந்தரூபன் அவரோட அப்பாவோட காந்தநாதனோட எல்லாம் சேர்ந்து 120 மனைவியும் கூப்பிட்டுக்கிட்டு யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் ராணியெல்லாம் பல்லாக்கில் தானே தூக்கிட்டு போவாங்க.
அப்போ 120 பேருக்கு 120 தூக்கிட்டு போயிருப்பாங்க. அம்மு பார்த்துடா. சாரி, 120 பல்லாக்கில் தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. அதில் அப்படி சொல்ல நானா அப்படி யோசித்தேன். சரி போகிறாங்க, கல்யாணம் நல்லபடியாக முடியுது. சீரும் சிறப்பாக ரொம்பவே சிறப்பாக திருமணம் நல்லபடியாக நடந்துடுது. கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நாள் மறுவீட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தநாதன் என்ன பண்ணுறாங்க, மகேந்திரபுரி நாட்டு மன்னர் மகேந்திரனுக்கு நன்றியெல்லாம் சொல்லிவிட்டு மணமக்களுக்கு விட்டுட்டு அவரோட ஊருக்கு வந்து அவர் கிளம்பி வராரு. அங்கே வந்தாருன்னா அங்கேயும் ரிசப்ஷன் வைப்பாங்கல்ல, எல்லோரும் வந்து ரிசப்ஷன்லாம் அட்டன் பண்ணுறாங்க. எல்லாரும் மணமக்களை பார்த்து வச்சா என்ன அழகு, என்ன ஒரு ஜோடி பார்த்தோம், எப்படி இருக்காங்க பாருங்கங்கிற மாதிரி பேசிட்டு போகிறத பார்த்து மன்னருக்குள்ள சரி நம்ம பிள்ளைங்களை எப்படி கண் வைக்கிறாங்களேன்ட்டு உடனே என்ன பண்ணாராம், 7 அடுக்கில் ஒரு மாளிகை கட்டினாராம். மகனே, இந்த 7 அடுக்கு மாளிகையை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது, எல்லாரும் அவங்களை கண் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 அடுக்கு மாளிகையில் தன்னுடைய மகனையும் மருமகளையும் தங்க வைக்கிறாங்க. இவங்க வந்து 7வது மாடியில் தான் மகனும் மருமகளும் வந்து தூங்குவாங்க. சரிங்களா? அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு 7 தேவகன்னிகள் வந்து காந்தரூபனுடைய அழகுல மயங்கி காந்தரூபனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இப்படி இந்த இடத்துல கதை சொல்லும்போது பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறாங்களாம், அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி வாய் தவறி பேசிட்டாங்க. ஒரு வாட்டி பேசியாச்சா, இன்னும் 2 வாட்டி இருக்குது சொல்லிட்டாங்க. ஒரு அப்படி எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது திருச்சில சொல்லிச்சா, நான் சொல்கிறது கதையை முழுசாக கேட்கணும் ராணி, குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ தான் பேசப்பட்டு ஐயோ நம்ம ஒரு முறை பேசிட்டோமே, சரி இன்னும் 2 டைமுக்கு நம்ம பேசாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சிலே மேலும் கதையை சொல்லுது. அவங்க வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து காந்தரூபிக்கு தெரியாது, யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியாமல் காந்தரூபி நல்லா தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே என்னால் கதை சொல்ல முடியாது, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். அதாவது நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன். மீதி கதையை பார்த்தீங்கன்னா இங்கே தொங்கிட்டுக்குள்ள சரவிளக்கு இது சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, திரைச்சிலைக்குள்ளே இருக்க வேதாளம் சொல்லிவிட்டு ஆஃப் ஆயிடுது. உடனே மன்னர் சொல்கிறாரு, சரவலைக்கு நீ மீதி கதையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மன்னர். நீங்களும் மீதி கதையை கேட்கணுன்னா நாளைக்கு கேளுங்க. இதுவே கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் வரையும் வீடியோ ஓடிடுச்சு. நம்ம மீதி கதையை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.